நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். भुजगैरं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं श्रियकान्ताय कल्याणनिधये निधये श्रीणां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलं कल्याणाद्भुतगात्राय कामितार्थप्रदायने श्रीमद्वेंकटनाथाय श्रीनिवासाय मंगलम. உட்கார் எப்படி உட்கார். நான் உட்கார மாட்டேன். சொன்னா கேட்கணும்ல. சொன்னா முட்டை வாங்கி தருவியா? வாங்கி தரேன். லாலிபாப் நிஜமா நிஜமா வாங்கி தரணும். வாங்கி தரேன். போய் சொல்ல கூடாது. நிறைய வாங்கி தரேன். நிறைய வாங்கி தரேன். ஆனா நான் இவ்வளவு தர மாட்டேன். சரி தர வேண்டாம். உட்கார். சரி அப்படின்னு உட்கார்றேன். அடடடடா. சரி சரி. நிஜமா முட்டை வாங்கி தரணும். நிஜமா வாங்கி தரேன். திரும்பி உட்கார். மெதுவா மெதுவா மெதுவா. நீ போய் சொல்ல கூடாது. மாட்டேன். இவ்வளவு தர கூடாது. நிஜமா தர மாட்டேன். போ நீ அப்படிதான் சொல்லுவ. அப்புறமா இவ்வளவு கொடுக்க மாட்டேன். நாம ஏன் இங்க குளிச்சோம்? ஆத்துக்கு போயிருக்கலாம். சரி சரி நாளை குளிக்கலாம். இல்ல எனக்கு நாளைக்கு போணும். இதுகிட்ட குளிச்சாச்சுல்ல. சரி சொன்னாங்க. நல்லா தரவு நிற்கிறா. அழகா இருக்கியா? சரி திரும்பி பொட்டு வச்சுக்கிறேன்.
வச்சுக்கோ, நான் ஆத்தங்கரைக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அம்மாக்கு பைத்தியம் தெரியாதாப்பா? ஆமா, நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம். நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான். அம்மாடி, அவளும் உன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். எங்க போனாரு அவர்? காப்பாத்துங்க, ஐயோ, காப்பாத்துங்க. ஏன்னா? ஐயோ, எங்க ஆத்துக்காரர் ஆத்துல அடிச்சிட்டு போறாரு. யாராவது காப்பாத்துங்க. ஏன்னா? ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. ஏன்னா? யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. ஏன்னா? ஏன்னா? கிருஷ்ணா! கிருஷ்ணா! கிருஷ்ணா, சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே வந்து காப்பாத்துற மாதிரி குட்டி ஐயர நீ காப்பாத்திட்டப்பா. முதல்ல அவர் வயத்தை நல்லா அமுக்கி குடிச்ச தண்ணியில வெளியில எடுங்க. இவரெல்லாம் முழங்கால் அளவு தண்ணியில் நின்று குளிக்க வேண்டியதானே. இவர் வாய்க்கு ஊரு பயப்படும், காவிரி பயப்படுமா? அங்கே என்னது கூட்டம்? ஆயாடி குட்டி இருக்காரோன்னு அவர் குளிக்கிறச்ச ஆத்தோட போயிட்டார். உங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணன் தான் உயிரை பணைய வச்சு காப்பாத்தினார். கிருஷ்ணாவா? அவனுக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. அவன் கடலையே கலக்கிடுவான். காவேரிக்கா பயப்படுவான். கிருஷ்ணா, உனக்கு ஒண்ணு. ஐயோ, என்னடா இப்படி அடிபட்டு இருக்க? ஒண்ணு இல்லடா. என்ன ஒண்ணு இல்ல? இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒரு உசுரை காப்பாத்த போகும்போது இதெல்லாம் பார்த்தா முடியுமாடா? நல்ல வேளை காலில் போட்டுருக்கு. இதுவே தலை மோதி இருந்தா? டேய், நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாத. இன்னைக்கு ஆளை கொடுக்கல. ஹாய் ஐர மீனு. ஐர மீனுக்கு என்னாச்சு இன்னைக்கு? டீச்சர் அடிச்சாங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். கிருஷ்ணா மேல கோவம். கிருஷ்ணா, என்ன கீழே இறக்கி விடு. எல்லாருக்கும் அம்மா அம்மா மாதிரியே இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் அம்மா தங்கச்சி பாப்பா மாதிரி இருக்கா? கண்ணா, எல்லாருக்கும் தங்கச்சி பாப்பா இருக்காங்க, உனக்கு இல்ல இல்ல. அதனாலதான் அம்மா அப்படியே தங்கச்சி பாப்பா மாதிரியே இருக்காங்க. போ கிருஷ்ணா, எல்லா பசங்களையும் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுறா. மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறா. சாயந்தரம் வீட்டை கழிச்சிட்டு போறா. எனக்கு மட்டும் இதெல்லாம் செய்ய மாட்டாளா அம்மா? செய்வாங்கடா. எப்போ? தெரியலையே. நேக்கும் இதெல்லாம் செய்யற மாதிரி ஒரு அம்மா வேணும் கிருஷ்ணா. அவ சாப்பாடு ஊட்டி விடணும், கதை சொல்லணும், பாட்டு கத்து கொடுக்கணும். ஐர மீனு, நீ கேக்குறது சின்னதா இருந்தா நானே செஞ்சிருவேன். நீ கேக்குறது ரொம்ப பெருசு. ஒரு காரியம் செய். இந்த ரங்கநாதத்தை கேளு. அவர் மனசு வச்சா உனக்கு ஒரு சித்தி வந்து எல்லாம் செய்வாங்க, அம்மா மாதிரி. நிஜமாவா? நிஜமாடா. இதம்மா லேட்டஸ்டா பெங்களூர்ல வந்திருக்கு. பிரமாதமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, முதலாளி சொல்லி விலை குறைக்க சொல்றேன். எதை யோசிக்கிறீங்க?
பாருங்க. என்னையா ராமச்சந்திரா, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு என்ன பெரிய ஆபீசர்னு நினைப்ப? தினம் நான் உனக்கு தேடிட்டு வரணுமா? ஏயா வாங்கின பணத்துக்கு வட்டியாவது கொடுத்தியா? பணத்தை வாங்கும்போது இழிச்சுக்கிட்டு வாங்கின, கடனை கட்டா தலையை தொங்க போட்டுக்கிற. என்னையா பொழப்பு? ஐயா, இந்த மாச கடைசியில நான் எப்படி திருப்பி கொடுத்துறேன்? இந்த மாசம் எத்தனை மாசம் எழுப்ப? என்ன சத்தம் இங்க? இந்தாப்பா, இது என்ன சந்தை கடையா? நாங்க வியாபாரம் பண்ணணுமா வேண்டாமா? ஐயா, உங்க வியாபாரத்தை நான் கெடுக்க வரல. இந்த ஆள் என்கிட்ட கடன் வாங்கி 2 வருஷம் ஆகுது, இதுவரையும் திருப்பியே கொடுக்கல. நீங்க பெரிய மனுஷனா இருக்கீங்க, நீங்களே நல்ல முடிவு சொல்லுங்க. இத பாருப்பா, நீ இவருக்கு பணம் கொடுத்திருந்தீன்னா வெளியில இருக்கும்போது கேளு, இங்க வந்து கூச்சல் போடாத. ராமச்சந்திரா, இன்னும் 1 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணிடு. இந்தாப்பா, இங்க யாராவது வந்து கலாட்டா பண்ணா உன்னை வேலையில இருந்து சீட்டை கழிச்சு அனுப்பிடுவேன். இதுதான். இது நல்லா இருக்குமா? ஏங்க, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா? வரப்போறோம் புருஷன்கிட்ட கேளு. ஏமா, இந்த புடவை உன் கலருக்கு சூப்பரா இருக்கும்மா. நம்ம தெருவாலாச்சுன்னு கேட்டேன், இப்படி கோச்சுக்கிறீங்க? என்ன ராமு, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லடா. கடங்காரன் வந்து திட்டினானா? பணம் கொடுத்தவன் அவன், வாங்கினவன் நான். திட்டினா வாங்கிக்க வேண்டியதானே? சரி சரி. இன்னைக்கு கார்த்திகை தீபம், காவேரி அகல் விளக்கு கேட்டிருக்கா. சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு, வாங்கி கொடுக்கணும். ம் ம். இந்த குழந்தைகள்லாம் பார்க்குறச்ச நாமும் குழந்தைகளாவே இருந்துக்கப்படாதான்னு தோணுது. அப்பெல்லாம் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ஒவ்வொரு ஆத்துக்கும் போய் எத்தனை விளக்கு வச்சிருக்காங்கன்னு எண்ணி பார்ப்போம். விளக்குல எண்ணெய் குறைஞ்சா ஓடி ஓடி ஊற்றுவோம். இப்போ காலம் மாறி போயிடுத்து, களி முத்திடுத்து, பட்டாம்பூச்சியா பறந்த காலம் மலையேறி எடுத்து. யோ, பார்த்து வர மாட்டேன். நீ பெரிய மகாராஜா, நீ பார்த்து வர வேண்டியதானே? ஆமா, உங்க அப்பா வீட்டு கோவிலே போறான் விடு கிருஷ்ணா. என்னம்மா பூ வியாபாரம் என்னாச்சு? அதுவும் பார்த்துட்டு இருக்கேன், இதுவும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, எனக்கு 58 விளக்கு வேணும். என்ன விலை சொல்ற? 4 ரூபா. 5 போட்டு கொடு. நீங்களே இப்படி கேட்டா எப்படி? கட்டுப்படி ஆகாதே. பரவாயில்ல, 5 போட்டு கொடுங்களேன். டேய், கொடுப்பாங்க. நீ வேணா பாரு. தமிழ்நாடு 1 கோடி, பூடான் 50 லட்சம், சிக்கிம் 20 லட்சம். இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு கோடீஸ்வரன். வணக்கம். சுபையா, நீ பண்ற காரியத்துக்கு நியாயமா பார்த்தா 6 மாசம் உன உள்ள தள்ளணும். ஏன்ன பின்ன என்னடா, நேபாள், சிக்கிம், பூட்டான், தமிழ்நாடுன்னு ஸ்டேட்டா பிடிச்சு நாடே ஊத்திக்கிட்டு இருக்கியே. நான் என்னமோன்னு பயந்தே போயிட்டேன். ஒரு பூடான் வாங்கிக்கினேன். அதெல்லாம் அவர் வாங்க மாட்டாரு. எனக்கு வேணா ஒண்ணு கொடு. இந்தாங்க. பரிசு விழுந்ததுக்கு அப்புறம் காசு தரேன். கடனா வாங்கினாலும் பரிசு விழுவாதுங்க. தமிழ்நாடு அரசு, சிக்கிம், பூட்டான் இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்திலேயே பெரிய பணக்கார நம்ம சுப்பையா தான். என்னம்மா இதெல்லாம் அரவேக்கடா இருக்குமா? நல்ல வெந்த விளக்கா கொடு. விளக்குன்னா நல்ல குழைவா இருக்கணும். அப்பதான் எண்ணெய் நிறைய பிடிக்கும், திரி நின்னு எரியும். ஐயா, பொம்பளைங்க உங்ககிட்ட பிச்சை தான் எடுக்கணும். இந்தா சொல்ற, போலாம் வாடா. போமா, நோக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சுத்த மக்கு. ராமு ராமு நான் மக்கு. யார் சொன்னா அப்படி? பாரு, அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ தங்கட்டி கண்ணு. வா, அங்க எண்ணெய் ஊத்துறோம். போ 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 போ.
எல்லாம் எங்க போறாங்க? காவிரி ஆத்தங்கரைக்கு தெப்பம் போறாங்க. நானும் போறேன். போலாம் கூட்டம் குறைஞ்சோனே போலாம். இல்ல இப்போ போனா கோட்ல மிதி பெற்றுவேன். போனா இப்ப போறேன். சொன்னா கேக்கு, நானே அப்புறமா கூட்டிட்டு போறேன். சரி கூட்டிட்டு போவியா? கூட்டிட்டு போறேன். போய் சொல்ல மாட்டியே? போய் சொல்ல மாட்டேன். ஏமாத்த மாட்டியே? ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா கூட்டிட்டு போ. நிச்சயமா கூட்டிட்டு போறேன். வா. சரி. ராமு, ஏய் ராமு, ராமு நல்லா தூங்கிடுச்சு. நாம போயிட்டு வரலாம். ராமு, நான் போய் தெப்பம் விட்டுட்டு வரேன். நீங்க 2 பேரும் நல்லா தூங்கணும், எழுந்திருக்க கூடாது. ராமு, இருட்டா இருக்குதுடா, எனக்கு பயமா இருக்கு. நீ வரியா? தூங்குறியா? சரி, நானே போயிட்டு வரேன். ஐயோ, சுட்டுடுச்சுடா. ராமு, காவேரி பத்திரமா பாத்துக்கோ, நான் வரேன். நான் தெப்ப விட போறேன். உங்களை எல்லாம் நாளைக்கு கூட்டிட்டு போறேன். இங்க எவ்வளவு பட்டாம்பூச்சி இருக்கு பாரு. ராமும் காவேரியும் வரல, அவங்களும் இதை பார்த்துருக்கலாம்ல. நான் உன்னை கொண்டு போய் அங்க விடுறேன். என்ன, இவங்க எல்லாரையும் கூட கொண்டு போய் விடுறேன். ஆனா முதல்ல உன்னை கொண்டு போய் விடுறேன், சரியா? நாம போலாமா? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. எவ்வளவு பட்டாம்பூச்சி. ஹாய், எவ்வளவு அழகா இருக்கு. உன்னையும் நான் இங்க விடுறேன். நாம இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம், அப்புறமா விடுறேன். ஐயோ பாரு, எவ்வளவு தண்ணி. பாரு பாரு, இந்த பட்டாம்பூச்சி. போ 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 போ, நீ அந்த பக்கம் போ. வா வா, உன்னை விடுறேன். இரு, உன்னை அந்த பக்கம் விடட்டுமா, இங்க விடட்டுமா? சரி, வேணாம், அங்கே விடுறேன். வா, அங்க விட்டாதான் நீ ரொம்ப அழகா இருப்ப. என்ன, அங்க விடுறேன். போறியா? போ. ஐயோ, என் பட்டாம்பூச்சி. கிருஷ்ணா, அரே கிருஷ்ணா, கிருஷ்ணா, ராமச்சந்திரனோட பாரியாள் ஆத்துல விழுந்து செத்துட்டான். எப்போ? நேத்து ராத்திரியே காரியம் முடிஞ்சுடுத்து. ராமச்சந்திரனுக்கு காத்தாலாம் தகவல் தெரிஞ்சிருக்கு. ஆத்துல சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கா. ஓய் வைதேகி, வைதேகி. அண்ணா, வைதேகி அண்ணி நிச்சயமா செத்திருக்க மாட்டாங்க. நீங்க நம்புற மாதிரியே நானும் நம்புறேன்னு. எங்க இருந்தாலும் அண்ணி திரும்பி வருவாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 விதமா சொல்லிட்டு நீங்க என்ன கேக்குறீங்க? தயவு செஞ்சு அழாதீங்கண்ணா. கோவில் நடையும் ஜாத்தியாச்சு. வேலை செய்ய வேண்டிய கர்மகாரியங்களை கவனிக்க வேண்டியதானே. சித்த சும்மா இருவாய், ஏன் அவசரப்படுறீர்? அதெல்லாம் செய்யாம விட்டுற போறாங்க. நேக்கு ஒரு சந்தேகம் வாய். அவளா கதவை தந்துட்டு போய் ஆத்துல உண்டாளா, இல்ல நம்ம ராமச்சந்திரனே கதவை திறந்து விட்டானா?
பாரும் புரியறதே நேக்கு நன்னாவே புரியறதே. அப்படி கூட நடந்திருக்கலாம். யாரு கண்டது? ஆத்துல தேட போனவங்க ஆத்தோடய போயிட்டாங்களா? இவங்களை தேடுறதுக்கே ஒரு படம் வேணும் போல இருக்க. நேக்கண்ணவா அவன் நாடகம் ஆடுறானு தோன்றத. ஓய் குட்டி, உமக்கு நல்லதே தோணாதா? நாக்கு அழுகிட போகுது. அம்மா எங்க கிருஷ்ணா? பத்து பேர் தண்ணியில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கலடா. நம்ம பிராப்தம் அவ்வளவுதான். டேய், எனக்கு ஆது சொல்ல வேண்டிய நீ நல்லா தேடி பார்த்துட்டோம்டா, கிடைக்கலடா. ध्रुवन्तैन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवं श्रीमन्महागणाधिपतये नमः. यजमानसितं प्रणप्रदानं करिष्ये. आतु वै स्नानं பண்ணிட்டு வாங்க. ओम गणानां त्वा गणपतिं भवामहे कविं कवीनापमस्त्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानं शृण्वन् भवतभिश्चेदसादनं स्वाहा. श्रीमन्महागणाधिपतये नमः. ராமு, போய் தலை முழுகடா. காவேரி கண்ணா, நீ கூட குளிக்கணும், ஓடியாமா. போ கிருஷ்ணா, நான் வரமாட்டேன். எங்க அம்மா இங்க வந்து செத்து போச்சு. நான் வரமாட்டேன். போ, நான் வரமாட்டேன். அழாதடா. உனக்கு ஒரு சித்தி வேணும் தானே? கண்டிப்பா வேணும் தானே? வேணும் தானே? அப்ப நீ முதல்ல போய் குளிக்கணும். அப்பதான் ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல சித்தி கொடுப்பாரு. என்னோட காவேரி குட்டி நல்ல பிள்ளை தானே? வா, போமா சித்தி. போமா. டேய், அழக்கூடாதுமா. என்னமா அது? போ, வா வா, அப்பா கிட்ட போ. வா. பயப்படாத, ஒண்ணு ஒண்ணு சும்மா வா வா வா. மூக்கு வச்சு போ 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 போ.
இப்போ உனக்கு பயம் போச்சு இல்லையா? நீ என்கிட்ட வரையா? போ போ போ. உழுவோ உழுவோ உழுவோ. இன்னும் தடவை. இன்னொரு தரம். காவேரி 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 காவேரி. அப்பா சித்தி கடிச்சிட்டாங்கப்பா, சித்தி கடிச்சிட்டாங்க. அப்பா வந்துட்டேன். அப்பா, சித்தி கடிச்சிட்டாங்கப்பா. அப்பா சித்தி வாடா சித்தி சீக்கிரம் அப்பா சித்தி சித்தி கிருஷ்ணா கிருஷ்ணா ஏய். ரங்கநாதன் கொடுத்த சித்தி கிருஷ்ணா. அப்பா சித்திப்பா சித்தி சித்தி. அப்பா கிருஷ்ணா சொன்ன மாதிரி எனக்கு சித்தி கடிச்சிட்டாங்கப்பா, விடுங்கப்பா. அப்பா சித்தி. அப்பா அப்பா சித்திப்பா, சாமி கொடுத்த சித்திப்பா. அப்பா அப்பா சித்திய நம்மளோட ஆத்து கழிச்சிட்டு போலாம்ப்பா. நம்ம சித்திப்பா நம்ம ஆத்து கூட்டிட்டு போலாம்ப்பா. ரங்கநாதன் கொடுத்த சித்திப்பா, நம்ம ஆத்து கூட்டிட்டு போலாம்ப்பா. அப்பா கிருஷ்ணாவை விட சொல்லுங்கப்பா. அப்பா சித்திப்பா, அப்பா நம்ம சித்திப்பா சித்தி. இதோ பாருமா பொண்ணு, நீ யாரு, எப்படி ஆத்தோடு வந்த, கொஞ்சம் விவரமா சொல்லுமா. இது பெரிய அவதாரவாய். லங்கையை பொழந்துட்டு சீதாதேவி வந்தா போல ஸ்ரீரங்க காவேரியை பொழந்துட்டு வந்திருக்கா இந்த குட்டி. நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்னு இல்லையோ, அதுக்கு நடுவில் என்ன ஒரு குட்டி பிரசங்கம். ஆமா, இப்படி உட்கார்ந்துருந்தா எப்படிமா? கொஞ்சம் வாயை திறந்து பேசு. நாம பெரிய மனுஷெல்லாம் வேலை வெட்டி விட்டு வந்து எவ்வளவோ கேட்டு பார்த்தாச்சு. இவ வாயை திறக்க மாட்டேங்கிறாளே, என்ன செய்யலாம்? ஒருவேளை இவ ஊமையா இருப்பாளோன்னு எனக்கு தோன்றது. ஊமையா இருந்தா கூட பெப்பன்னு எதையாவது பேசணும் இல்லையா? ஆகிற கதையா பாருங்கய்யா. அப்பா அப்பா இது நம்ம சித்தி தான்ப்பா, நம்ம ஆத்துக்கே கூட்டிட்டு போலாம்ப்பா. கிருஷ்ணாவை வேணா கேளுங்கப்பா. ஏ கிருஷ்ணா, இது நம்ம சித்தி தானே? நல்லா ஓதி வச்சிருக்க படவா. இந்த ஸ்ரீரங்கத்தை புண்ணிய சேத்திரமா நம்பிதான் ஊர் உலகத்துல இருக்கவங்களாம் இங்க வராங்க. இவ யாரு என்னன்னு பூர்வீகமே தெரியாம எப்படிங்கானோ நம்ம ஊர்ல ஒருத்தியா சேர்த்துக்க முடியும்? சரி, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஆத்தோட வந்தவளை ஆத்துலயே விட்டுருவோம். அதுக்கு மேல ஆக வேண்டியது ரங்கநாதன் கையில. ரொம்ப நல்லா இருக்கே உங்க நியாயம். கொஞ்சம் பேசாம இருந்தா ஆளுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. மத்தியில ஒரு பொண்ணை உட்கார வச்சு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா அது என்னையா சொல்லும்? மயங்கி வேற கிடக்கு. ஒரு வா கஞ்சி கொடுத்து கூட்டி வரேன், அப்புறம் என்ன கேக்குறீங்களோ கேட்டுக்கோங்க. மல்லிகா கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? ஊருன்னு பெருசா பேசுறீங்களே, நாங்க எல்லாரும் சேர்ந்தாதான் அதுக்கு பேர் ஊரு. ஆத்துல தள்ளு குளத்துல தள்ளுன்னு சொல்றீங்களே, அந்த பொண்ணுக்கு விதி நல்லா இருக்க போய் தான் கரையேறி வந்திருக்கு. ஆண்டவன் கொடுத்த உசுரை நீங்க எடுக்கலான்னு பாக்குறீங்களா? பூக்காரிக்கு லாட்ரி சப்போட்டா? பூவை அளந்து வித்தமா லாட்ரிக்கு ரிசல்ட் பார்த்தமான்னு இருக்கணும். தலை இருக்கிறப்போ வால் ஆடக்கூடாது, புரியுதா? எதுக்கு வீணான பேச்செல்லாம்? ஆமா, முந்தா நல்லா எரிஞ்சிருக்க, என்ன காரணம் சொல்லு. நல்லதோ கெட்டதோ நம்ம ஊர் கரையில ஒதுங்கினவளுக்கு நாம தானே ஒரு ஜவாபு. கோவில் மண்டபத்தில் தங்கி கட்டோம், ஏதோ கூட்டி பெருக்கி உண்டக்கடி சோத்தை தின்னுக்கட்டும். அதுக்கு அப்புறமாவது அவள் வாயை திறக்கிறாளா இல்லை அவளை தேடிண்டு யாராவது வராளான்னு பார்ப்பான். என்ன நான் சொல்றத? குட்டி சொல்றதுதான் சரின்னு படுது. சரி, அப்படியே செஞ்சிடலாம். சேஷாத்ரி, இது வரேண்ணா. வாரம் இவளை கூட்டின்னு போய் அந்த கோயில் கல்மண்டபத்தில் விட்டுரும். சரி, விட்டுரு. இதோ பாருமா பொண்ணு, புண்ணியவான்களா சேர்ந்து பரிதாபப்பட்டு இந்த முடிவுக்கு ஒத்துருக்கா. ஒன்னால நாளைக்கு வம்பு வழக்குன்னு இது வந்துடக்கூடாது, பார்த்துக்கோ. சரி சரி, கிளம்புங்க, எல்லாம் முடிஞ்சாச்சா? போங்க போங்க. அப்பா அப்பா
சித்திய நம்மளோட ஆத்து கழிச்சிட்டு போலாம்ப்பா. அப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா நீயாவது அப்பாவுக்கு சொல்லு கிருஷ்ணா சித்தி அழிச்சிட்டு போலான்னு. ஏராமோ காவேரி சொல்றது காதுல விழலையா? திடுதுப்புன்னு யாரோ ஒத்திய எப்படி ஆத்துக்குள்ள கூட்டிட்டு போக முடியும்? கிருஷ்ணா கிருஷ்ணா அப்பா கிட்ட சொல்லு கிருஷ்ணா. காவேரி நம்ம குழந்தை, இனிமே இவதான் உனக்கு எல்லாமே. இவ ஆசைப்பட்டு கேட்கிறா. சரி நான் கேட்கிறேன், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது என்ன தப்பு? வைத்தியை தவிர எந்த ரூபத்திலையும் பிறந்த புண்ணியம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சித்தி ஆலமரத்தடியில அம்போன்னு தொந்தி வச்சுட்டு பிள்ளையார் உட்காந்துருக்கார். நீயும் அவர் பக்கத்துல அதே மாதிரி அமைதியா உட்காந்துருந்தா எப்படிமா? எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னன்னா அப்பவே ஆத்து கழிச்சுன்னு போயிருப்பேன். ஆனா ஊரே கூடி இருக்கிறச்ச எப்படி அழிச்சுன்னு போறது சொல்லும்? ஒன்னும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் ஆத்து கழிச்சுன்னு போயிடுற. என்ன சந்தோஷம் தானே? ஐயோ ஐயோ இந்த குட்டி ஐயங்காரோட ஆத்து வாசல் உனக்காக என்னைக்கும் திறந்திருக்கும், மறந்துடாத. சித்தி புடவை எத்தனை நாள் தான் மாத்து புடவை இல்லாம இருப்பீங்க சித்தி? வாங்கிக்கங்க சித்தி. பேச மாட்டீங்களா? பேசுங்க சித்தி. போ உன் பேச்சுக்கா. ஒரு ஐடியா. இப்போ நான் தான் சித்தி, இப்போ நான் காவேரி. சித்தி என்னடி செல்லமே? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா குட்டி? என் கையில் என்ன இருக்கு தெரியலையே, நீயே சொல்லு. சித்திக்கு புடவை கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு கொண்டு வந்த? ராத்திரி எங்க அம்மா நினைப்பு வந்துச்சு. இது எங்க அம்மா புடவை. இந்த புடவையை கட்டினா நீங்களும் எங்க அம்மா மாதிரியே இருப்பீங்க. வாங்கிக்கோங்க சித்தி. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். வாங்கிக்கோங்க சித்தி. சித்தி பேச மாட்டியா? சொல்லுங்க சித்தி. ஊரெல்லாம் சொல்றா நீங்க ஊமைன்னு. பேசுங்க, என்கிட்ட கூட பேச மாட்டீங்களா?
மாமி பாத்தேலா எங்க சித்தியை எங்க ஆத்து கூட்டிட்டு போறேன். என்னம்மா ஒரே கூத்தா இருக்கு? ஆத்துல மிதந்து வந்தவ தரைக்கு வந்த உடனே ராமச்சந்திரன் ஆத்துக்குள்ள இடம் பிடிக்க கிளம்பிட்டாளே. மகளை விட்டு ராமச்சந்திரன் கூப்பிட்டு விட்டுருப்பான், அதான் போறா. ஏன்பா எட்டனா தரேன், மாட வீதியில கொண்டு போய் சேர்த்துடுவியோ? மேல எட்டனா போட்டு குடிச்சாமே. அங்க பாத்தேடா ராமச்சந்திரன் பொண்ணு காவேரி ஆத்துல வந்தவளோ ஆடுற ஆட்டத்தை பாத்தீரா? ஏண்டி அவளை எங்கடி கூட்டிட்டு போற? எங்க சித்தி எங்க ஆத்து கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு என்ன? நமக்கு ஏன் வம்பு, நீ போப்பா. ஆக கூடி மேட்ரு இன்னும் முடியலை, நடக்கட்டு ஓய். பேஷ் பேஷ் நன்னா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், குட்டி பாக்குறதுக்கு படு ஷோக்கா இருக்கா ஓய். அவ என்ன ஜாதியோ என்ன குலமோ யாரு கண்டா? இதுல என்னங்கான ஜாதி மதம், எல்லாம் ஒண்ணுதான். இதுதான் எங்க வீடு. அங்கேயே நில்லு. காவேரி, சின்ன பொண்ணாச்சேன்னு நோக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு. என்ன சொல்லணும்? ஒடியாது, இப்படி வா. பொறுத்தியாரில் ஆத்துக்குள்ள கூட்டிட்டு வர வழக்கம் நோக்கு எப்படி வந்துச்சு? நீ மட்டும் ஆத்துக்குள்ள போ. சொல்லிட்டே இருக்கேன்ல, அப்புறம் அப்பாவுக்கு கோபம் வரும். இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சதே இல்லை, வீணா அடிபடாத. உள்ள போ. பாருமா, வைதேகி ஆத்துல தொலைச்சிட்டு நான் இடிஞ்சு போயிருக்கேன். நீ யாரோ எவரோ, நேக்கு நோக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கிருந்து போயிடு. இது பொல்லாத ஊரு. விதைக்கிறதுக்கு முன்னாடியே அறுவடை செய்ய நினைக்கிற மனுஷால் வாழ்ற ஊரு. ஓடுற ஜலத்துக்கெல்லாம் நான் கரையா இருக்க முடியாது. போயிடுமா, இங்கிருந்து போயிடு. சித்தி போகாதீங்க சித்தி. ஏய் காவேரி, என்ன அடிச்சடி நோக்கு? உன்னை அடி. நீ போ, நான் வரேன். உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஓய் குட்டி ஐயர், ஏதாவது பேசினீர்? டேய் போட அபிஷ்டா. ராமச்சந்திரா, உனக்கு சொல்லி அனுப்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? பெரியவாள்லாம் காத்துட்டு இருக்காளோ? எங்க இவனுக்காக தான் ஆத்துல ஒருத்தி காத்துட்டு இருக்காளே. ஆமோ, ஊர் மண்டபத்துல தங்க வச்சிருந்தவள சித்தி சித்தின்னு சொல்லி உன் மாவை ஆத்துக்கு அழைச்சுன்னு வந்துட்டா. நீர் சொல்லித்தான் உன் மாவை அப்படி செஞ்சான்னு இவாளா எப்பிராயப்படுறா. ஏதோ சின்ன பொண்ணு பைத்தியத்தனமா அப்படி செஞ்சுட்டா. பைத்தியம்னு சொல்லித்தான் பாரியா கதையை முடிச்சாள். இப்போ பொண்ணையும் பைத்தியம் ஆயிட்டாள. நல்லா இருக்கு. ராமோ, அவ யாரு? அவளோ உம்ம பொண்ணு ஏன் சித்தி சித்தின்னு கூப்பிடுறா? இதெல்லாம் எதுக்கு கேக்குறோம்னா, நீ தான் உன் பொண்டாட்டியை ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு இவ ஆத்துக்குள்ளேந்து வந்தான்னு சொல்லிக்கிறேன்னு எல்லாரும் பேசிக்கிறா. அவ பேசிக்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா? நேக்கனமோ ஏற்கனவே எல்லாரும் பேசி வச்சுட்டு என்னை கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. எதுக்கு நான் வீணான பேச்ச பட்டுன்னு உடச்சு கொட்டுற வேண்டியதானே? ராமா, நீர் அவளை வச்சுன்னு இருக்காருன்னு எல்லாரும் அபிப்பிராயப்படுறேன். மாட்டிக்கிட்ட திருட மாதிரி முழிக்கிறியே, உண்மையை சொல்லு. நீ அவளை வச்சிருக்கியா? ஆமா, நான் அவளை வச்சுட்டு இருக்கேன். இனிமே அவ என் ஆத்துல தான் இருப்பா. இது என் சொந்த விஷயம். என்ன நெஞ்செழுத்தம் இவனுக்கு. பூனை மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு பொம்பளைக்காக நம்மளை எல்லாம் எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை பத்தி யாராவது பேசணும்னா முதல்ல ஊருக்குள்ள யாராருக்கு என்னென்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம். அப்புறம் நான் வந்து பேசுறேன். அக்கா அக்கா பூ வாங்கிக்கோங்கக்கா. 2 ரூபாய் தான்க்கா மொழம். கோயிலுக்கு போகும்போது பூ வாங்காம போக கூடாதுக்கா. சொல்லுங்கக்கா. அக்கா வேலை வெட்டி இல்லாதவங்க ஏதோ பேசிட்டாங்கன்னு விடுவியா? அதுக்கு போய் இல்லடா, புழுவை கொட்டி கொட்டி குழவியாக்குற மாதிரி என்னையே என்னென்னமோ பேச வச்சுட்டானுங்க.
எனக்கே ஆச்சரியமா போச்சு. ஆனா அவங்க வாயை சரியா அடைச்ச. பின் என்னடா, என்னை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. கோபம் வந்துச்சு, அதான் அப்படி பேசிட்டேன். கோபத்துல சொன்னாலும் தைரியமா சொன்ன பாரு. கிருஷ்ணா, நீ சொல்றத பார்த்தா ஏய், நான் உன்னோட தைரியத்தை பாராட்டேன்பா. அது கூட தப்பா? காவேரி ஒரே நாள்ல சித்தி சித்தின்னு ஒட்டிக்கிட்டா இல்ல? எல்லாம் உன்னால வந்தது. சித்தி வரப்போறா சித்தி வரப்போறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப அதே பிடிச்சுக்கிட்டா. அது சரி, கூட்டத்துல இனிமே அவ ஏன் வீட்டுல தான் இருப்பான்னு சொல்லிட்டியே, வீட்டுல போய் என்ன சொல்ல போற? நீங்க உள்ள போலாம். ஆத்துக்குள்ள போங்கன்னு சொன்னேன். வாங்க சித்தி உள்ள போலாம். ஆத்துக்குள்ள வாங்க சித்தி. நீங்க உள்ள போலாம். வாங்க சித்தி. வாங்க சித்தி. வாங்க. துளசி மாடத்துக்கு பக்கத்துல ஒரு போர்ஷன் இருக்கு. நீ யாரு, என்ன உன் சொந்தக்கார யாருன்னு தெரிஞ்சு அவளோட உன்னை சேர்த்து வைக்கிற வரைக்கும் நீ அங்கேயே தங்கிக்கலாம். ஆனா சமையல் மட்டும் 2ஆ தான் இருக்கணும். காவேரி, உள்ள அழைச்சிட்டு போ. வாங்க சித்தி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.